பிரைஸ் தி லார்ட். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தில் மகிமைப்படுத்தும் எங்களுக்கு உதவி செய்து இந்த நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். அவருடைய தேவன் எங்கே என்று புறத்தாக்கில் சொல்லுவானே, ஊழியக்காரருடைய சித்துண்ட ரத்தத்தின் பழிவாங்குதல், சிந்தும் ரத்தத்தின் பழிவாங்குதலாம் ஜனங்களுக்குள்ளே ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கற்றுள்ள பெருமூச்சு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது பேவலத்தினால் உன்னுடைய காத்தலும் ஆண்டவரே எங்கள் ஐயா அயலார் உண்மை நிந்தையை ஏழத்தினர் ஆகும்படி கேட்டுக்கொள்ளணும். அப்பொழுது உங்களுடைய ஜனங்களும் மேய்ச்சல் நாடுகளுமாகிய நாங்கள் உண்மை எந்தெந்தைக்கு புகழ்வோம். தலைமுறையாக உங்களுடைய புதியை சொல்லி வருவோம். பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே ரட்சிக்கப்பட்டோமா, நம்ம ஆண்டவர் ரட்சிக்க முடியும் கேட்குறோம் இல்லையா? அப்போ மகிழ்ச்சி அவனை சில நம் நாமத்தில் நமக்கு மகிழ்ச்சிக்காக எங்களுக்கு உதவி செய்து உதவியத்தின் நிமித்தம் அந்த 9 நாமத்தில் எங்களை எழுதியும் பாவங்களை நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, குறைந்த பழைய போல மாற்றி விடுவது, மேற்கு கிழக்குக்குள்ள தூரத்தை மாற்றுவது, நம்முடைய பாவத்தை போடுவது. அது மட்டும் இல்லை, எவனுடைய பாவங்கள் என்ன இருக்கிறான் பாக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவங்களை என்ன செய்யறாரு? மன்னிக்கிறவர், நிவர்த்தியாக்கிறவர், விடுவிக்கிறவர், இல்லாமல் போக செய்கிறவர். அப்படியேப்பட்ட ஆண்டவர் நம்ம பண்டு காணாமல் இருப்பவர். ஏன்னா நம்ம அறியாமல் செய்யணும். அந்த பிள்ளைகள் அறியாமல் செய்யணும், அவருக்கு தெரியும். ஆனால் தான் ஆனால் தெரிந்து செய்யறவங்களுக்கா ஆண்டவர் அப்படியே சரியான அடி தான் கொடுப்பாரு. ஏன்னா பாவம் நிவர்த்தி ஆகுது. நச்சு அந்தப்பெல்லாம் ரெட்டுடுக்கு சாம்பலில் உட்காரணும், ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவாங்களாம் பாவத்தை மன்னிக்க சொல்லி. அப்போ அந்த மாதிரி காலங்கள்லாம் ஆண்டவர் வந்து செய்கிறாரு, பாவங்களை நிவர்த்தி செய்தாரு. அது விட்டு அப்போ எங்கே உன் தேவன், எங்கள் தேவன் எங்கே போயிட்டாரு எல்லாம் கேட்பாங்க. ஏழம் பண்ணுறாங்களே எங்களை, அவங்களுக்கு நீங்கள் தான் ஏழத்தினே அவங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு சொல்கிறப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவர்கள் சொல்லி கொடுக்குறது நம்ம கொடுக்கக்கூடாது. அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம மேய்ச்சலின் ஆடுகளுமே ஆக்கும், நம்ம தான் ஆடுகள். அவர் வந்து எஜமான். ஆடுகளின் சத்தத்தை என்ன செய்யுது கேட்குது. எஜமான் நல்லா கேட்கும், நம்ம என்ன செய்யறோம் எப்படி சொல்றோம்லாம் கேட்கும். ஏன் அதனால தான் ஆண்டவரே திரும்பி பாருங்க, எங்களுக்கு தலைமுறையாக உங்க துதியை நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லி வருவோம்னு சொல்றாங்க. கருத்து தமிழ் வார்த்தையாக